Hi guys, இப்போ நம்ம வந்து wrapper classes பற்றி பார்க்க போகிறோம். wrapper classes அப்படின்னா என்னென்னா டேட்டா டைப்ஸ் வந்து அதோட ஆப்ஜெக்ட் டைப்ஸாக இருக்கிறது தான் வந்துட்டு wrapper classes. இதோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா it provides a way to use primitive data types as objects. அதாவது primitive data typesோட ஆப்ஜெக்ட்ஸை வந்து wrapper classes அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டேபிளில் வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஒவ்வொன்றா இருக்குது. அதோட ஆப்ஜெக்ட் அதாவது ரிலேட்டிவ் wrapper கிளாஸஸும் பக்கத்துலேயே இருக்குது. இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். டைரெக்டாக ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரிமிட்டிவில் கேரண்ட் இருந்துச்சுன்னா கேரக்டர்னு யூஸ் பண்ணுவோம், இன்டென்ட் இருந்துச்சுன்னா இன்டிஜர்னு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபுல் அப்ரிவேஷன்ஸ் தான் வந்துட்டு wrapper கிளாஸ். ஓகேவா? wrapper கிளாஸை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா நார்மல் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை டேட்டா டைப் வேரியபிள் நேம்னு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அப்படி டிக்ளேர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த wrapper கிளாஸையும் டிக்ளேர் பண்ணணும். எப்படின்னா wrapper கிளாஸு அப்புறம் வேரியபிள் நேம், எக்ஸாம்பிள் இன்டீஜர் வேல்யூ. இப்போ நம்ம வந்துட்டு டெமோஸ் பார்க்கலாம். நான் வந்துட்டு டெமோவில் இன்டீஜர் wrapper கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூவும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃப்ளோட் wrapper கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கும் வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக ஒரு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் 10.0Fன்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டபுள் wrapper கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் வேல்யூவும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். 8.5 நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் டேட்டா டைப்புக்கும் wrapper கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்ட்னா இன்டீஜர் இருக்குது. இதுவே ஃப்ளோட்டு டபுள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்குது. நார்மல் டேட்டா டைப்புக்கு ஸ்மால் லெட்டரில் இருக்கும் எல்லாமே. இப்போ நான் சிஸ்அவுட்குள்ளே வந்துட்டு வேல்யூஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ரன் பண்ண போகிறேன். கம்பைல் ஆகுது. இப்போ நம்ம அவுட்புட்ஸ் வந்துருச்சு. இப்போது இதில் வந்துட்டு ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இதுவரை நம்ம பார்த்தது wrapper கிளாஸஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். ஃபர்ஸ்ட் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்னா என்னென்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இருந்து wrapper கிளாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஆட்டோ பாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கரெக்ட் டெஃபினிஷன் என்னென்னா ரெஃபர்ஸ் டு கன்வர்ஷன் ஆஃப் primitive values into wrapper classes which means objects. இதுவே unboxing அப்படின்னா என்னன்னா ஆட்டோ பாக்ஸிங்கோட வைஸ் வெர்சா, which means ஆப்ஜெக்டை வந்துட்டு ப்ரிமிட்டிவ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு அன்பாக்சிங். கன்வர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ பாக்ஸிங்க்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போது ஒரு இன்ட் வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். இன்ட்டு வேல் இஸ் ஈக்குவல் டு 56 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். பழைய வெர்ஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் இதுக்கப்புறம் இன்ட் வேல்யூ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் உண்டு. ஆனால் இதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் அதுவாகவே நடந்துடும். நம்ம ஜஸ்ட் அசைன் பண்ணாலே போதும். இப்போது wrapper கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். val1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் டைரெக்டாக நான் அந்த வேலையை அசைன் பண்ணிடுறேன். இப்படி அசைன் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் டைரெக்டாக கன்வெர்ட் ஆகிரும். சரிங்களா? இப்போ நான் சிஸ் அவுட் போட்டுட்டு val1 பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது wrapper கிளாஸோட வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து ஆட்டோ பாக்ஸிங்னு நான் கொடுத்துக்கிறேன் நமக்கு தெரியணுன்றதுக்காக. ஓகே, இது வந்து ஆட்டோ பாக்ஸிங். நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங் டெமோ பார்க்கலாம். அன்பாக்சிங் என்ன சொல்லியிருக்கேன்? wrapper கிளாஸை ப்ரிமிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு நான் wrapper கிளாஸ் இன்புட் கொடுக்க போகிறேன். அதாவது இன்டீஜர் val2 இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூவை நான் கொடுத்துக்க போகிறேன். இப்போது அன்பாக்சிங்கில் அவுட்புட் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டேன், ப்ரிமிட்டிவ் வேல்யூ தானே. ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்குவோம். அதாவது ப்ரிமிட்டிவ் டைப் விச் மீன்ஸ் இன்ட் val3 இஸ் ஈக்குவல் டு டிரெக்டாக நான் val2வே அசைன் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் நடந்துடும்.
இப்போ நான் சிஸ் அவுட் போட்டுட்டு அதில் வந்துட்டு வேல் 3 நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். வேல் 3 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. உள்ளே வந்துட்டு நான் அன்பாக்சிங்னு உங்களுக்கு தெரிகிறதுக்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் கொடுக்க போகிறேன். கம்பைல் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்திருக்கா? சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். ஆனால் இதோட டைப் வந்து என்னென்னா wrapper கிளாஸ் டைப்பில் இருக்கும். சரிங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த wrapper கிளாஸஸை மெயினாக கலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, கேன் பி யூஸ்டு வித் கலெக்ஷன்ஸ். அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அரே லிஸ்ட்டு என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத நான் ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்க போகிறேன். இங்கே தான் wrapper கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், நியூ அரே லிஸ்ட் ஆஃப். இதில் 2 ஆங்குலர் ப்ராக்கெட் இருக்கா, ஏதாச்சும் ஒரு சைடில் நம்ம வந்து டைப் கொடுத்தா போதும், 2 சைட்லேயும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் வந்து எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அரே லிஸ்ட்டில் ஆட் அப்படின்ற மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எலமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் இன்டீஜர் எலமெண்ட் தான் இருக்க போதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நான் அதை ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிஸ் அவுட் கொடுத்துட்டு சிஸ் அவுட்குள்ளே நான் வந்து லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. அதுக்கு முன்னாடி லிஸ்ட்டோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஆட் பண்ணுறேன். இம்போர்ட் java.util.start அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரன் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்க எலமெண்ட்டும் நமக்கு தெரியுதா? இவ்வளோ தான் wrapper கிளாஸஸ், ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். தேங்க்யூ.